தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சமத்தத்தோட தான் வந்திருக்கு. கண்ணை பிடிச்சு விடாதையா, ஏற்கனவே அரப்பாறை தான் வண்டி ஓடிட்டு சொல்லுங்க. யார் அவர் ஆள் போய் சேர்ந்தாரு, இனிமே ஆளு உருவாக்கணும். நீர் வர காரணம் கூறும் ஐயா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்த நீ வெய்ய காலமா நீர் கடுப்பாக பேசுகிறேன். சுண்ணாம்பு தடவை நீர் கடுப்பு எதுல எதுல நேக்கல கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்க. தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும். போவோம் யார் வருவாங்கய்யா? செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீங்க. தெரியுமோ? தெரியும். தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாதியா, நான் சொன்னேன் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். செந்தமிழ் நாடகம் போட்டியிலே இரும்ப தேர்ந்து வாயினு காதினிலே எங்கள் தந்தை நாடகம் பேச்சிலே ஒரு சக்தி விளக்குது மூச்சினிலே என்றார். தமிழை பேசும்பொழுது தனி சக்தி வைக்க வேண்டும். அவன்தான் தமிழன் என்று சும்மா. ஆமா, எப்படி இதெல்லாம் மறைந்த மொழிகளிலே இனிதாக வேண்டும் காணோம் என்று அழகாக சொன்னாரே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கு எப்படியெல்லாம் படிப்பு சிறப்பு நன்றி. வெங்காயம் போடலாம். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது, அமிழ்ந்திருக்கிறது. சிறப்பு நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னால் தேவை காலையை ஊற்றியல் போல் இருக்கலாம் இந்த தமிழ். என்ன சும்மா சும்மா இருந்தா ஏறிடுவியா? இல்லை, நானும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிருந்தா ஏறாம சூடங்கற்ப பூஜை வேண்டும். பூஜை பண்ணிட்டு தான் ஏறும். உங்களுக்கு கொஞ்சம் கூட மறந்தாச்சு. ஏன்? ஒரு பார்ட்டி ஓனரும் ஒரு ஏற்பாடு பண்ணி விடுறது இல்லையா? போட்டு கொடுக்கவா? அப்படின்ட்டியா? அதையும் செஞ்சாலும் செய்வேன். சொல்ல முடியாது, கவனமா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆய்தெழுத்து 1, உயிர்மெழுத்து 216. எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டிருக்கிறோம். 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழியை நாவிலே தாண்டவமாக செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பாக யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கிறீர்கள்.
உணர்ந்தேன். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்கு வாய்ப்பினை இறைவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன உங்களோடு யார் உரையாட தாங்கள் உரையாட வேண்டும் என்பதனால் அதனால்தான் எம்மையும் இந்த மேடை கிடைத்து எமது புராணம் எமது இதிகாசம் எமது இலக்கியம் எமது கவிதை எமது வரலாறு ஒரு அளவுதான் ரொம்ப ஆட்டப்படாது. அந்த மாதிரி யார் யார் கொப்பை யாரியா கோத்தா யாரியா அதோட முடிச்சுக்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 47 வந்த படமா இருக்கிற ஆளும் தூங்குறது தான். சும்மா நார்மலா வேண்டாம் ஐயா வேண்டாம்னா ஒழியா ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்த பெரிய தத்துவம் மாயிர புறவன தத்துவம் நான் தத்துவம் போடுறது புத்துவம் டென்ஷன் என்னையா இது இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டது அவருடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயில் என்று கொண்டது நாகரிகமா? அப்புறம் மயிரம் மயில் இல்லாம கயிறு மாட்டுவாங்க. அதை ரோமோடு கூறி இருக்கின்றார்கள் ஐயா, அதை கூத்தலண்டு கூறி இருக்கின்றார்கள் ஐயா, அதை போய் மயில் என்று அநாகரிகப்படுத்துகிறது எந்த வகையில நியாயம் என்று கூறுவீர்கள் இடத்திலே? சரியா அதுக்காக முடிவெட்ட கடை போய் உட்கார்ந்துக்கிட்டு என் கூந்தலை சீர்ச்சி என் ரோமத்தை உணவு கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க. என் மயக்க வச்சுருந்தானே வெட்டிட்டு போறேன். பள்ளிக்கூட்டத்தில் எனக்கு பிடிக்காதுன்னு தமிழ் வச்சு கூறாங்க. ஐயா கொல்லா நாளை கொல்லுவேன். கண்டத்துல மண்டையை புலந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்து மண்டையை புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சு பேசுறேன். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க அதுவல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை எனக்கு நக்கி நடராஜர் மட்டுமே நினைவுட்டுகிறது. அவதான் ஆடுபொழுது குண்டலம் கலந்து கீழே விழுந்தது. நான் நக்கி இருந்தால் எனக்கு நடராஜர் வருவதற்கு நாகராஜன் சொன்னி எனக்கு சிவனுடைய கழுத்தினுடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. பாம்பு அப்புறம் முடிச்சுட்டு சொல்லுங்க ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு உரிய நடத்தை பின்பு நாமனோடு சேர்த்தது மட்டும்தான் எனக்கு இந்த இடத்திலே நினைவூட்டுகிறது. இந்த வழியை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிறது கர்ணன் கட்டினார் என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டு அந்த இடத்துல. தம்பி பெருமாள் என்ன நான் ஒரு டைப்பான என்ன பட்டுன்னு அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொல்லி எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் ஒன்னே முக்கால் அடி திருவள்ளுவருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சு. பார்த்தார் அரையே அரையடி வச்சுட்டு ஆள் கிடைக்காம அலையிறாங்க. அவர்தான் சீதையை கொண்டு வனத்தில் விட்டு வந்து கோட்டை போட்டார். அடியெடுத்து வைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அங்கே அவர்கள் பிச்சை கேட்டு வருகிறார். பிச்சையில போகும்போது பர்ணசாலியோடு சீதையை சிறையிலிருந்து சென்றவர் ராவணேஸ்வரர். சீதை இருக்குமிடம் எங்கே? சீதை இருக்குமிடம் எங்கே? எங்கே எங்கே என்று ராமர் பதறுகிறார். தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார். ஒவ்வொருத்தர் செல்கிறார்கள். ஆகிய பெருமாள் போகிறான். எங்கு இலங்கையில் இருக்கிறதை கண்டால் கண்ணே என்று ராவணத்தில் சொல்ல ராவணன் சீதையை விட்டுவிட்டார். என்ன பார்க்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நேரடியாக எங்கே செல்கிறார்? ராவணன் பெரிய பெரிய மலையெல்லாம் கடலிலே போடுகிறார். பாலம் அமைக்கிறார். பாலம் அமைத்து ராவணேஸ்வரர் அடிக்கிறார். ராவணேஸ்வரர் அடித்து சீதையை மீட்டுவதற்காக சீதையை மீட்டுவது அயோத்தி ராமனுக்கு பட்டாது சீதை வந்துருவார். ராமனுக்கு பட்டாது செத்து போய் செத்து தொலைங்க நாசாபுரி நாயா நசல பண்ண போய் மூலம் வெளியே வந்துருச்சுன்னா அப்படி பேச சொல்லணும். ஆரம்ப கட்டமா இருந்துச்சுன்னா கர்ணக்கிழங்கு லேகியத்துல சரி பண்ணி கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தியலை இருக்குல்ல துத்தியலை அதை விளக்கணையில நல்லா வதக்கி எல்லோரும் வெள்ளத்தில் வச்சு கோமலவா இறக்கி கட்டிட்டோம்னா அப்படின்னு போயிடும். பல்ல கடிச்சு உட்காந்து சாமி பையன் 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 ராஜா அவ்வளோதாடி தங்கம் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது இப்படி போயிச்சா
ஸ்டேஷன் போகலைன்னா சாந்தி வர சொல்லி விளக்கணை நாக்கில் தடவிட்டு அப்படியே சரியா சரியா காலைல பரமக்குடி போவோம். அங்க பிளாக்ல ஆபரேஷன் பண்றாங்க. அந்த திருட்டுத்தனமா போலீஸுக்கு தெரியாம சொல்றாச்சுக்கு அங்கதான் பண்ணாங்க. பாதி பண்ணையில போலீஸ் வந்துட்டு விட்டு ஓடிக்காம அப்படியே தூங்கிட்டே கிடக்கணும். அங்கேயே சரியா டீ சாப்பிட்டீங்களா? என்ன காரணம் என்றால் பழனிக்கு திருஆவணிமுடி என்பது. ஏன் பழனிக்கு திருஆவணிமுடி என்பது? திரு என்றால் மகாலட்சுமி, ஆய் என்றால் பிரசன், இன்னன் என்றால் சூரியன், குடி என்றால் பூமாதேவி, தீ என்றால் கிழவான், ஐவரும் குடிகொண்டிடமே திருஆவணிமுடி. முருகப்பெருமான் பழத்திற்கு கோவித்து கொண்டு போனதுனா பழனி. அப்ப தீ என்றாலே எனக்கு அக்கினி இருப்பதை பார்க்கும்போது எனக்கு கும்பாரண்யம் மட்டுமே நினைவுட்டு கொடுமை உட்கார்ந்த அவசரம், எழுந்திரிச்ச அவசரம், நின்ற அவசரம், படுத்த அவசரம். இதை கேட்க எனக்கு இந்த ஊர்ல ஒரு நாள் இல்லையா? கடவுளே நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். அப்ப கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும் தானையா எனக்கு நினைவூட்டுவது. மனிதர்கள் ஐயோ 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 என்று சொன்னேன். எனக்கு எவனை மட்டுமே நினைவூட்டுகிறது. எவனுடைய அருகில் நான் ஐயோ இருக்கிறான். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து ஐயோ என்ற வார்த்தையை வரக்கூடாது. இந்த மேடையில் சொல்லுகிறேன், யாரும் எந்த கஷ்டத்திலும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி இந்த மேடையில் நான் அமர்கிறேன். ஐயா உன் முடிய தூக்கி ஏற்படுவோம்னா என் முடிய தூக்கிட்டு ஐயா நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு நெஞ்சு என்று சொன்னே மகாராஷ்டிர மகாலட்சுமி நெஞ்சில் அடக்கினேன். நெஞ்சுக்கு குஞ்சில் அடக்கினேன். குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. பாருங்கள், இந்த கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா, என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தாங்க இதை விட்டோம் என்று நினைக்குமா? அதுதான் பெருமை. இந்த உலகத்திற்கு குஞ்சு வருஷா என் குஞ்சு வருஷா கேப்பு வச்சு அடக்கிற நேரமாயா குஞ்சை பெருக்க வைக்க வேண்டும் என்றால் எல்லாம் பெருக்குது, ஆளுத்தான் கிடைக்குது. இல்ல குஞ்சு கூட்டங்களையே பெருக்க வைக்க வேண்டும். பெருக்க வச்சாங்க கூட்டத்தையே பெருக்க வச்சு நம்ம ஆள் குஞ்சு ஆரம்ப போறோம். நீ சொல்ற குஞ்சு பேர் நான் சொல்ற போய்க்கிட்டு கண்டுபிடிக்க முடியாது. என்ன வண்டி? பிரம்மனுக்கு அன்னமான வண்டி, மகாவுக்கு கருணமான வண்டி, சிவனுக்கு காலமான வண்டி, முருகப்பெருமானுக்கு மயில் வாழ வண்டி, விநாயகப்பெருமானுக்கு மூசியமான வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டியா இருந்தாலும் உட்கார்ந்து கொண்ட குண்டி வேணாமா? குண்டி இருக்கும் என்று சொல்லும்போது குண்டியை பார்த்தோடனே குட்டிக்கு பெருமை இருக்கிறது என்பதற்காக அதையும் தெய்வமாக வழங்குகிறார்கள். குண்டிக்கு பெருமை இருக்கிறது என்பதற்காக குட்டியை குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குண்டி இருக்கப்படலாம், குண்டு இருக்கிறன்னா எனக்கு குண்டி இருக்கப்பட கும்பல் இல்ல. குண்டி இருக்கப்படலாம். தொண்ணூத்தொன்னு பேச காத்துல பத்து வைக்காது சூத்து சாஸ்திரங்களை கெட்டவன் சூத்து வந்தமா சுக்குமல்லி வாங்கி தரேன், குடிச்சமா கையெழுத்த போட்டோமா காசு வாங்கணுமான்னு இருக்கணும். கிளம்பு. கையெழுத்து யார்கிட்ட போட்டு கையாசு வாங்குறது தெரியலையே. அங்கெல்லாம் கிடைக்காது, இங்க என்கிட்ட தான் வரணும். இந்த காசு சொல்லல, என்கிட்ட பாறை 4 பாறை கலப்பாரமா. ஐயோ அப்ளிகேஷன் அப்படிக்கா மாசமான 1000 ரூபாய். எப்போ சொல்றேன் நான் ஏற்கனவே மாசமாயி காலத்தூசலுக்கு மனைவி ஐயா 60 பிள்ளை பெற்றுட்டு இனி மறுபடியும் நான் பெண்ணா மாறி மாசமாயி அப்புறம் பிள்ளை பெற்றேன். மாசமான இந்த மாசமான இல்ல, மாதா மாதம் 1000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு நான் சேங்ஷன் பண்ணி அனுப்புறேன். மாதம் 1000மா? எப்ப அதை முதல்ல நீ சொல்லுங்கன்னா நான் நாடகத்துக்கு வர வேண்டியது இல்லையே. மாதம் 1000 ஆயிட்டு செலவு மூக்கு பிடிச்ச அளவு கூட பத்தாது. தலைவா தலைவா உங்க கையெழுத்து கிடைக்காது. நீங்க மாகா மூணி மாகாமல கூட கிடைக்காது உங்களுக்கு. இல்ல அது அப்புறம் உங்க வீட்டுக்காரமா இருக்குல்ல, குடும்ப தலைவி. என் மனைவிக்கா? என் மனைவிக்கா?
நல்ல வேலை நீ என்ன ஏமாத்த தெரிஞ்ச. நீ ஏமாத்த தெரிஞ்சா நான் ஏமாற தெரிஞ்சேன். ஏன் கையெழுத்துன்னு சொல்லணும் 1000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு தெரிஞ்சேன். என் மனைவிக்கு சொன்ன சந்தோஷம் என்ன எனக்கு மொத்தம் 52 வட்டாச்சு. மாதம் 52,000 52,000 கிடைக்குது. உங்களுக்கு மாதம் 52,000 ரூபாய் கொடுத்து போட்டு அரசாங்கம் நக்க. ஒரு பொண்டாட்டிக்கு 1000, மற்ற பொண்டாட்டிலாம் ரிஜெக்ட் வராது. அரசாங்கம் எப்பயா சட்டம் போடுச்சு. நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அப்ப பழைய பொண்டாட்டி தான் செல்லாது. புது பொண்டாட்டி வேணா கட்டி விளையாடுமா? அது ஆமா, அது ரொம்ப முக்கியம் இருக்கிற பிரச்சனை இல்லை. சரி, என்மே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி முத்து மாதிரி தெரியுது. நான் இப்பதான் பாக்குறேன், ரொம்ப கூர்மையா பாக்குறப்ப முத்து. சக்கரவர்த்தி வீடியோ தேவட்ட முத்து முத்தா. நானே கொஞ்ச நேரம் இது எந்திரிச்சு போயிட்டு பார்த்தேன். நான் எனக்கு அப்படி நினைச்சேன், உங்களுக்கு அப்படித்தானே? 2 பேரும் கண்ணாடி உடம்பு போல இருக்கேன். நான் இந்த இடத்துல வரும்போது யாரையும் கவனிக்க மாட்டேன். கவனிக்கல. அப்புறம் பார்த்தேன். நான் எப்பவுமே கவனிக்க மாட்டேன். நம்மதே பார்க்கல, அவராது வாங்கணும். அதான் மரியாதை சொல்ல வருத்தம். நாங்க தான் கண்டுபிடிக்காத தெரியும். எங்களுக்கு தான் பார்வை குறையாது. நீயாவது பார்த்து கூப்பிடுறது தெரிஞ்சுக்காது. கொஞ்சம் கூடுதலா இருக்கு, அவ்வளவுதான். என்மை நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாலட்சுமி பாட்டி மகாலட்சுமி 5 பேரா? நம்மளா போயிட்டியா? சரி, நல்ல பழக்கமாயிட்டியா? முத்துராஜ் சொல்லுங்க. 5 பேர் எழுதிக்க. சொல்லுங்க சாமி. சொல்லிட்டாப்ல, நான் கம்ப்யூட்டர்ல எடுத்து அதை அப்படியே எழுதிடுவேன். நீங்க வீட்டுக்கு போங்க, 15 நாள்ல அட்டை வீட்டுக்கு வந்து தபால் வந்து 15 நாள் ஊறிக்கிட்டே வருமா அட்டை? மரவட்டை இல்ல, ஆதார் அட்டை தானே பேர் கொடுத்தீங்க? ஆதார் அட்டை? ஆதார் அட்டை ஆதா தெரியாதா? அதெல்லாம் அப்படின்னா இளைஞ்சு வச்சு. உங்க லோகத்துல அதெல்லாம் கிடையாது. எங்க லோகத்துல ஆதார் அட்டை இல்லைன்னா ஒண்ணு கூட நீங்க போக முடியாது. 50 பேர் குடும்பம் எங்கதான் இருக்கு. என்கிட்ட எத்தனை சட்டி இருக்கணும் கூட தெரியும், அதுல எத்தனை ஓட்டை இருக்கணும் கூட தெரியும். நான் ஏமாத்தவே முடியாது. என்ன வச்சிருக்கீங்க? ஆதார் அட்டை. சரி, எனக்கு உடனே கொடு. உடனே எல்லாம் வராது. 15 நான் 15 நாள் என்னால தாங்க கேட்கலாம். எனக்கு கொண்டு போவாங்க. அது போக நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 நாள் வச்சுதான் வரும். இப்ப வராது. வந்து வரும்போது உடனே வேணும். ஓட்டா இருக்கு உடனே வரையில இப்படி வரக்கூடாது. சட்டையெல்லாம் இல்லாம சரத்குமார் நாட்டாளம் படத்துல அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த சட்டை சேராதா? உங்களுக்கு வேற சட்டை எடுத்து வைக்கிறேன். கொண்டையெல்லாம் வெட்டிட்டு வந்துருங்க. கேமராஸ்ல அடங்காது போட்டா எல்லாம் ஆட்ட முடியாது. கேமரா போயிட்டா 15 நாள் இருக்கும். எனக்கு உடனே எடுக்கல. முடிவாத முடிக்கூடாது. மிஷின் கிடையாது. உடனே கொடுக்குறது. டெல்லி போய் வரணும். சரி, உங்க அப்பா யார்? உங்க அப்பா யாரியா? நம்பிராஜா. நம்பிராஜா கேள்வி எப்ப கேட்டேன்? கட்டிது. பதில் எப்ப சொன்ன? ஓ சொல்லியா? உங்க அம்மா யாரு? தங்கமோனி. கோவிக்காம சொல்லு. கேள்வி கேட்டா பதில் சொல்லு. கேள்வி எப்ப கேட்டேன்? கோவப்படாம சொல்லுகிறேன். பதில் எப்ப சொன்ன? ஓம் பேர் என்ன? கேள்வி எப்ப கேட்டேன்? பதில் எப்ப சொன்ன? ஆதார் அட்டைக்கு பேர் எப்ப கொடுத்தேன்? அட்டை எப்ப கொடுக்கணும்? மரியாதை அட்டையை கொடு. அட்டையை நீ மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன உடனே கிடைக்காது. கிடைக்கல. எனக்கு வேணும் உடனே. வேலை வச்சிருக்கியா? மறைச்சு வச்சிருக்கியா? உடனே வேணும். கொஞ்சம் செலவு வரும் இல்லையா? அதை முதல்ல கேட்க முடியாது. சத்தம் வேலைக்கு உள்ள வச்சிடக்கூடாது. தலைக்கு 500 ரூபா கொடுத்துட்டு முத்துராஜ் 2 முக்குள் நிற்பாப்புல லாக்கில் சர போட்டுருவேன். சரி, 2000 ரூபாய்க்கு கணக்கு தெரியாது. தலைக்கு 500 சொன்ன மொத்தம் நாங்க 5 பேரு. இவன் 500. எங்க அம்மா கனிவாணி 1000. பாட்டி மகாலட்சுமி 1500. பாட்டி மகாலட்சுமி 2000. என்னப்பா பிரம்மா 2500? உங்க அப்பாவுக்கு மட்டும் தனியா 2000. குடும்ப தலைவர் எவ்வளவு நல்லவங்கயா? நான் குடும்ப தலைவரா கூர்க்கா வரலாம் கேட்கல. எனக்கு கணக்கு தெரியாத சொல்றேன். கணக்கு தெரியாது. தலைக்கு 500 ரூபாய்ன்னு. அப்பா பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 4 தலை. அதனாலதான் அந்த தனியா 2000 ரூபாய். 4 தலை ரவுண்ட் கட்டி போட்டா இருக்கணும். 4 2 8 கண்ணா ஸ்கேன் பண்ணணும். கைரேகை விழுகுது இல்லையா சொல்லி என்ன 4000 ரூபா ஆயிட்டு போங்க. சர்வீஸ் சார்ஜ் வேலை விடல. சரி, 4 கணக்கு வந்திருக்கேன்.
பாஸ் நம்ம டிபார்ட்மெண்ட். ஆமா. நான் பாஸ் சொல்றேன். சரி சரி. உங்க அட்டைக்கு நான் காசு கேட்கலாம், என் அட்டைக்கு நீங்க காசு கேட்கறா. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் எனக்கு கொடுத்துருவோம். செலவு வாங்கிக்கலாம். சரி நீங்க யார் சொல்லுங்க. பாஸ் தானே சொன்னேன் வீரத்தேவன். பேரை கேட்டீங்கன்னா என் பேரு வீரத்தேவன் நீங்க சொல்லணும். நான் உங்க பேர் என்னன்னு கேட்கல. நான் கேட்டேன் நீங்க யார்? நம்பிராஜ மகன் பாஸ். யாருப்பா? உங்க அப்பா யாரு? உங்க அப்பா பேர் என்ன? நீ யாருக்கு பிறந்து கேட்டாதே எங்க அப்பா நம்பிராஜ மகன் நான் சொல்லணும். புரியுதா? நான் கேட்கற புரிஞ்சுக்க. நீ யாரு சொல்றேன். இந்த பருப்பு கடையில எப்ப நிப்பாட்டுங்க? எழுதுறானப்பா. சந்திர வந்துட்டா ஓலையெல்லாம் பிரிக்கிறேன் இல்ல. சொல்றீங்க யாரு? ஏரியா தலைவர் என்ன ஏரியா? மலேரியா. எத்தனை நாள் என்ன தனித்தனியா போகுதா? ஹலோ வரக்கூடாது அந்த நோய். அந்த மலேரியா இல்ல, மலேரியா வரக்கூடாது. மலை ஏரியா, மலை பகுதி. மலைப்பகுமா? நான் அதை கேட்கல. நீங்க யாரும் சொல்லுங்க. ஹலோ அத்தை வேணாம் போங்க. நான் மேல வரும்போது எம்என் கப் பிளாக்ல வாங்கிக்கிறேன். நான் பிளாக்ல ஓட்டுறோம் வாங்கல பழக்கம். நீங்க போங்க, நாங்க வந்து இந்த மண்டக்கடமா பேசுற வேலை இங்க விட்டு கிளம்பியா காத்து போய் என்ன வாயா போயிருந்துச்சு? போயா கப்பனை அடிச்சு போய் அவங்க மாதிரியான டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. பிரச்சனை ஆயிட்டு போயா காத்து விட்டு போய் நாங்க யாரு எப்படி பண்ணுவீங்க? சரி உங்க அப்பா யாருன்னா சொல்லு. ஆத்தா புருஷன் போயா நீ அப்படின்னா ஆக்கர் போட்டோம்னா அதிக முடியாது. சரி உங்க அம்மா யாருன்னா சொல்லு. எங்க அப்பா முன்னாடி ஆப்பு சொருகிச்சுன்னா நகர்த்த முடியாது. சரி அவங்க நீ என்ன வேணும்? பிள்ளைங்கிறாங்க உண்மையை போய் தெரியாது. நங்குறான் நரக்குல விட்டுட்டு அனுப்பி போய். சரி நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? பிள்ளைய முடிஞ்சாங்க. சரி நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? முன்னாடி பிள்ளையான சரி அப்படியெல்லாம் பேசாத. அப்படித்தான் பேசுறேன். ஏன் ஆக்கிற உருவி பாரியா? உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? இப்ப நான் வச்சா ஆக்குறது கொடுங்க நீ பாப்போம். வேண்டாம் ஏன் ஆக்கிற போகணும் சொல்லு. உங்க அப்பாவுடைய அப்பா உங்க அம்மாவுடைய அப்பா நீ உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? பெருசா கேட்டா இப்ப புரியுதா? எல்லாம் சொன்னாதே புரியும். இப்ப புரியுதுல? பேசாம இருக்கணும். எவ்வளவு சுருக்கமா கேட்கலாம். ஓ மகேமுண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமே உனக்கு என்ன வேணும் சொல்லு. இது உங்க ஊர்ல சின்னதா பெருசுன்னா என்ன ரொம்ப பெரிய இருக்கும். அதுதான் உனக்கு இல்லை. அந்த அது புரிய மாட்டேங்குது உனக்கு. பெருசா சொன்னா நேரத்தை சொல்லிச்சு. அதெல்லாம் தமாஸ் உங்களுக்கு தெரியும். அதை சீரியஸா இருக்கக்கூடாது. சரியா? ஒரு ஓ மகேமுண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாவை யாருன்னு சொல்ற? அதை நான் கேட்கறேன். இதத்தை கேட்டிருக்கேன். இதுக்கு பதில் சொல்லு. புரிஞ்சிருச்சு. சொல்லு சொல்லு. மகேமுண்டாட்டியோட மாமியார வந்து மச்சினை கூட்டு போயிட்டேன். யாரு கூட்டிட்டு போனா கூட்டி போனது விளக்கம் கிடையாது. உன் மகேமுண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாவை உனக்கு என்ன வேணும்? கொண்டு வராமையா? பதில் சொல்லு. சொல்ல முடியாது. போயா நீ சொல்ல வேணாம். போயா 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 சொல்ல வேணாம். போயா உனக்கு யாரும் தொடங்கி போட்டுருக்காங்களா? தொடங்கி யாரு? அமைதிக்கு பெயர்தான் சக்தி. நீ பதில் சொல்றீனா? நீ சாந்திய பூந்தியாக்கு பூந்திய லட்டாக்கு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒருவேளை பதில் சொல்லினா ப்ரோ 10 நாள் கூட கஞ்சி தான் கிடந்துருவேன் ப்ரோ. பொட்டை ஓடுங்க ஞாபகம். அது இல்லாம இருக்க முடியாது. பொட்டை கழுத்துல ஓடுங்க ஞாபகம். கழுத்துல தான் ப்ரோ ஓடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சாமி தொடக்கூடாது. தொடாம நீங்க இருக்க முடியாது. எப்படி இருக்கீங்க? நான் ஏன் சொல்றேன்? வேலையை அவ்வளவு பார்க்க சொல்லுவான். அவன் வேலையை பார்த்து போறான். அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்கீங்களா? நாளைக்கு அவன் வேலை பழக்கி வச்சிருக்கீங்களா? சாந்தி